ஜெய் சாயிராம். நடக்க மட்டுமே தெரிந்த நமக்கு உயரமாக பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறே இல்லைதான். ஆனால் உடனே பறந்துவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக மிக தவறு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ எதிர்பார்ப்பது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். அத்தனை வழிகளையும் நான் உனக்காகவே செய்தே தீருவேன். என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை முதலில் உணர்ந்து கொள். முயற்சியோடு பயிற்சி செய்து நீ எதை செய்தாலும் அதற்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேரும். காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ, எது கிடைக்குமோ, எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தும் தீரும், கிடைத்தும் தீரும். அனைத்தையும் கடந்து செல்லும் மன உறுதியை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே என் பிரியமே. உன்னால் முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உரக்க சொல்லிக்கொண்டே இரு. நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவும் தெளிவும் உனக்கு நிச்சயமாக பிறக்கும். உன்னால் முடியுமா என்று மனம் தளராமல் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால், மனதை தளரவிடாமல் நீ முயற்சி செய்தால், அதுவே உனக்கு வெற்றி அடைவதற்கான வலிமையை மிக பிரம்மாண்டமாகவே பெற்றுத்தரும். மற்றவர்கள் 1000 சொல்வார்கள் என் பிரியமே, அது அவர்களுடைய பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுத்தும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களாக அது இருக்கவே கூடாது. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை, இது உன்னுடைய வாழ்வு. நீதான் முடிவு எடுக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் என் பிரியமே, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நீர் உயர உயர உயர்ந்து கொண்டே இருக்கும் தாமரையைப் போல, உயர்ந்து கொண்டே இருக்கும் தாமரையைப் போல உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் வாழ்வில் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். எண்ணம்தான் வாழ்க்கை என் பிரியமே. உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். எதிர்பார்ப்பது, கேட்டது, ஆசைப்படுவது எல்லாம் கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உன் எண்ணம் போல் உனக்கு எல்லாமே நல்ல விதமாகவே கிடைக்கும், நிறைவேறும், நடந்தே தீரும். இடையில் என்ன வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கலக்கமே கொள்ளாதே, கலங்கி நிற்காதே, கலங்கி விடாதே. இறைவனுக்கு பிடித்தவர்களுக்கே அதீத பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்பை பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறான் என்பதை புரிந்து நடந்து கொள். முதல் முறையாக விழுந்துவிட்டோம் என்று பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே செய்யவே முடியாது. பயப்பட்டால் எதையுமே செய்ய முடியாது. பயப்படாதே என் பிரியமே. வாழ்க்கையும் அது போலத்தான். பயந்தால் எதையுமே செய்ய முடியாது. விழுந்தால் விழுந்த இடத்திலேயே புதைந்து விடாமல் எழுந்து ஓட கற்றுக்கொள். செய்ய நினைப்பதை அன்றே செய்ய துவங்கு. ஏனென்றால் உன்னுடையதாக இருக்கும் ஒரு யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாகி போகலாம் என்பதை புரிந்து கொண்டு நினைப்பதை அப்பொழுதே செய்துவிடு. நினைத்த நொடியே முடித்துவிடு. உனக்கு விடுக்கப்படும் சவால்களுக்காக எப்பொழுதுமே நீ சந்தோஷப்பட வேண்டும் என் பிரியமே. எப்பொழுதுமே சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த சவால்கள் தான் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். பயந்தவர்களுக்கு வலிகள் நிறைந்தது வாழ்க்கை. பயந்தவர்களுக்கு வலிகள் நிறைந்தது வாழ்க்கை. துணிந்து நின்றால் பல வழிகள் உனக்கு தானாகவே தெரியும்.
பல வழிகள் உனக்கு தானாகவே கண்களுக்கு தென்படும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி நிச்சயமாக ஒரு கதவையாவது திறக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான கதவு திறக்கப்படும் நேரத்தில் தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டும் தேவையில்லாமல் பயந்து கொண்டும் திறக்கப்படும் அந்த கதவை நீ தவறவிட்டு விடுகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முயற்சி செய்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்றதாக சரித்திரமே அல்ல என்றியமே, தோற்றதாக சரித்திரமே அல்ல. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வெற்றி உன் வசம்தான். என் அன்பு பிரியமே, ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் கொண்டது அல்ல என் பிரியமே. 365 வாய்ப்புகளை கொண்டதுதான் வருடம். உனக்கு வரும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றிகளை உனது சொந்தமாக்க கொள்ள கற்றுக்கொள். உனது சொந்தமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து காட்டுவதுதான் உனக்கும் சந்தோஷம், உன் மனதிற்கும் சந்தோஷம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்ய பழகு. எதை செய்தால் உன்னுடைய தூக்கம் தொலைகிறதோ, உன் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறதோ அதை மீண்டும் தொடராதே என்றியமே. வாழ்க்கையே முடிந்துவிட்டது, இனி எல்லாம் அவ்வளவுதான் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எல்லா முடிவுகளும் அடுத்தடுத்து நல்லது நடப்பதற்கான ஒரு துவக்கம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. அடுத்தடுத்து நல்லது நடப்பதற்கான துவக்கம்தான் அனைத்துமே. எல்லாவற்றுக்கும் நேரமில்லை, காலமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உனது பின்னடைவே நேரமில்லை என்ற எண்ணம்தான். கடினமான சோதனைகள் வந்தால் உடனே கலங்கி விடாதே. உடனே கண்ணீர் சிந்திக்கொண்டு அங்கேயே நின்று விடாதே. சோதனை எந்த அளவிற்கு கடினமாக இருக்கிறதோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் தெரிந்து நடந்து கொள். உனக்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தவறவிட்டு விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான இடத்தை யாருமே பிடிப்பதே இல்லை. உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை. நீதான் உன்னுடைய இடத்தை தவறவிடுகிறாய் என்ற உண்மையை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் இந்த உலகில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. எப்பொழுதுமே அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நிகழுமோ, நிகழ்ந்து விடுமோ, நிகழ்ந்து விடாதோ என்று பயந்து கொண்டே இருக்காதே என்றியமே. பயந்து கொண்டே இருக்காதே. என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சமாளித்து வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறலாம் என்ற தைரியத்தோடும் துணிவோடும் அனைத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கொள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பிரம்மாண்டமாக கொண்டாட்டம் நிறைந்தது என்பதை நீ தெரிந்து கொண்டால், நீ புரிந்து கொண்டால், உண்மையிலேயே நீதான் வெற்றிகரமாக மனிதர் என்பதை புரிந்து கொள். வாழ வேண்டும், வெற்றிகரமாக வாழ வேண்டும், பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் வேரூன்றி இருந்தால் நீ எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் எப்படியாவது முட்டி மோதி சிறப்பாக வாழ்ந்து காட்ட முடியும். சிறப்பாக உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான காரணம் தொடர்ந்து வெற்றியாளர்கள் உருவாகி கொண்டே இருப்பதுதான். அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திப்பதே இல்லை. அதே போல எதை பற்றியும் செயல்படுவதும் இல்லை.
நீயும் தொடர்ந்து உன்னுடைய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக பிரம்மாண்டமாகவே இருக்கும். சக்தி வாய்ந்தவர்கள் எப்பொழுதும் அமைதியில் நிலைத்து இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். அவர்களை யாருமே பாராட்ட வேண்ட அவசியமில்லை என் பிரியமே. அவர்கள் தானாகவே அவர்களை குணப்படுத்தி கொள்ளும் செயல்முறையை யாராலும் அறிந்து கொள்ளவும் முடியாது. அதுதான் அவர்களுடைய தனித்துவம். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உனக்குள் இருக்கிறது என்பதை சோதனை செய்து பார். நிச்சயமாக அந்த தைரியம் உன்னிடத்தில் இருக்கவே வேண்டும். அந்த தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் வாழ்வில் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தைரியமாக இரு. தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருப்பதில்லை. தோல்விகள் உன்னிடம் நிலையானதாக இருந்துவிடவும் இல்லை. வாழ்க்கையில் தோல்விகள் வந்தால் தோற்ற இடத்திலேயே துவண்டு விழுந்து விடாதே என் பிரியமே. துவண்டு விழுந்து விடாதே. துள்ளி எழுந்து மறுபடியும் போராடு, மறுபடியும் போராடு. தோல்வியால் உன்னை ஜெயிக்கவே முடியாது. நிச்சயமாக தோல்வியை ஜெயிக்க முடியாமல் போய்விட நீதான் உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும். தோல்வியே பயந்து உன்னை விட்டு விலக வேண்டும். என் அன்பு பிரியமே, விலை மதிப்புமிக்க பொக்கிஷம் என்ன தெரியுமா? நீ சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல என் பிரியமே. உன் மீது கடைசி வரை பாசம் கொண்டிருக்கும் உண்மையான உறவுதான். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்பது அல்ல வாழ்க்கை. அடுத்தவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய தகுதியும் தரத்தையும் உயர்த்தி கொள்ள உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இரு. நீ நினைக்காத மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு நான் கொடுப்பேன், கொடுத்தே தீருவேன். நாளையே உன் கைகளில் உனக்கு தேவையானதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் கையில் எடுத்திருக்கும் பொழுது எதுவுமே தவறாக நிகழாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும்,
நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும் உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன்னையே உனக்கு புரிய வைத்து நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமனமான வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி உன் இல்லம் தேடி என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி
முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில் நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும். நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். உன்னை எப்பொழுதும் நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நாளை விடியலுக்காக இன்னும் சிறிது நேரம் காத்திரு. உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கு. இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று இரவு நிம்மதியோடு கழியட்டும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தூக்கத்தை, நிம்மதியான உறக்கத்தை வரவைப்பேன். என் பிள்ளை நிம்மதியாக தூங்கி நாளை கண் விழிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி செய்தி, ஒரு ஆனந்த செய்தி, ஒரு நல்ல தகவல், நீ எதிர்பார்த்த அந்த தகவல் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன் செவிகளில் கேட்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய்.
இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? மனக்குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை.